என்ன பார்க்குறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கேசரி தான். அதுக்கு 1 கப் ரவை, 1 கப் ஜீனி, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து முந்திரி, திராட்சை, நெய், அதுக்கப்புறம் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு. இது வந்து ஒரு ஃப்ரூட் கேசரி தான். இதை வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து கேசரி கொஞ்சம் நல்லாவே செய்வேன். வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் செய்கிற கேசரி. பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். முந்திரியும் திராட்சையும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது நார்மல் கேசரி கிடையாது, ஃப்ரூட் கேசரி. அதனால் வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். இதை நான் வீட்டில் கொஞ்சம் வச்சுருந்தேன். இதை யூஸ் பண்ணி செய்யலாம்னு சொல்லிட்டு இதையுமே வந்து நல்லா கீயில் வந்து ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்மெல் வரும். அதையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ரவையை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் இந்த நெய்யிலே வந்து நல்லா வந்து ஒரு மீடியம் ஃப்ளேவரில் வச்சு ரொம்ப ஹீட் வைக்காமல் ரொம்ப கம்மியாக வைக்காமல் கருகாமல் மிதமான சூட்டில் வச்சு இந்த ரவையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீ வந்து அப்படியே போடாமல் கீயை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரவை கேசரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சுருக்கேன். ரவையை நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீனியும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட்டில் வந்து ஜீனியும் மெல்ட் ஆகி நல்லா ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். ஒரு அந்த கப்புக்கு ரவைக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். அந்த ஒயிட் சுகரையும் வந்து மிதமான தீயில் வச்சு பண்ணும்போது அது இலகி வரும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு லெவலில் நல்லாவே இருக்கும். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் ஸ்டைல் கேசரி எல்லாமே இப்படி தான் இருக்கும். நான் 1 கப்பு ரவைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கப் அளவுக்கு வந்து நல்லா வந்து வெந்நீர் நல்லா வார்ம் பண்ணி நல்லா வெந்நீராக ஊற்றும்போது ரவை வந்து நல்லா வெந்து வரும். இந்த ஜீனி வந்து இப்போ அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். சுகர் சேர்த்துருக்கறனால தீயை வந்து ரொம்ப கம்மியான அளவில் வச்சு நல்லா வந்து அந்த சுகர் மெல்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நெய் இருக்கு இல்லையா, கீ, அதையும் நல்லா உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெந்நீர் வந்து 4 கப் அளவுக்கு இந்த ரவை கூட சேர்க்கணும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த ரவை வந்து கொதித்து நல்லா வெந்து நல்லா பூ போல் வரும். நம்ம பச்சை தண்ணி சேர்க்குறதோட இந்த மாதிரி வெந்நீரில் சேர்க்கும்போது நல்லா சூப்பராகவே இருக்கும். இங்கே பாருங்கள், ரவை வந்து நல்லா வெந்து வருது. நமக்கு தேவையான என்ன கலர் வேணாலும் ஃபுட் கலரை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பெரிய பையன் வந்து எல்லோ கலர் கேசரி கேட்டான். அதனால் இதில் வந்து நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் தான் சேர்க்க போகிறேன். நம்ம டேரெக்டாக வந்து கீ அப்படியே சேர்க்காம கீயை வந்து மெல்ட்டு பண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இது எல்லோ கலர் ஃபுட் கலரு. இந்த ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைலாம் சேர்த்துங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து ரோஸ்ட்டு பண்ணியிருக்கிற முந்திரி, திராட்சை, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து இது கூட சேர்த்துறணும். தீயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிதமானது, இல்லைன்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கீயை நல்லா மெல்ட்டு பண்ணி இது கூட சேர்க்கும்போது அந்த ரவை கேசரி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டிங்க அப்படின்னா சூப்பரான கேசரி ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்